ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள். இது தமிழ் நாவல்களின் சங்கமம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியமகன். இன்னைக்கு வரமாக வந்தவளோ வரம் 46 பார்க்கலாம் வாங்க. கௌதம் 6 மணிக்கு ரெடியாக இருக்க சொல்லிவிட்டு போனவன் இன்னும் வரவில்லை. மணி 5:30 ஆனது. பிரியா ராஜு பாட்டியிடம் சொல்லி ஆகாய உத கலரில் டிசைன் புடவையை கட்டியிருந்தாள். அதில் வெள்ளை கல் பதிக்கப்பட்டிருந்தது. மிகவும் அழகாக இருந்தாள். 5:45 மணிக்கு வந்த கௌதம் பிரியா சேலை கட்டி ரெடியாக இருப்பதை பார்த்ததும், ஹேய், என்னடி இது? உன்கிட்ட நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ண வச்சிருக்க என்றான். பிரியாவிற்கு ஒன்றும் புரியாமல் முழிக்க, என்னம்மா, நீ தானே ரெடியாகி இருக்க சொன்ன என்றாள். ஆமா, ஆனா உன்னை சேலை கட்ட சொல்லலையே. அன்னைக்கு நான் என்ன சொன்னேன், உனக்கு இனி சேலை கட்டுறதா இருந்தா நான் தான் கட்டி விடுவேன்னு சொன்னா இல்லையா? அப்புறம் எதுக்கு நீயே கட்டியிருக்க என்றான். நான் எங்க கட்டினேன்? எனக்கு தான் சேலை கட்டவே தெரியாதே, பாட்டி தான் கட்டி விட்டாங்க. நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது தானே, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம் என்றான். டே மாமா என்றவள் அவனை பார்க்க முடியாமல் வெக்கம் அவளை பீத்து திங்க, இவனுக்கெல்லாம் வெக்கமான சுடுசொன்னே இருக்காதா என்று மனதுக்குள் அவனை அர்ச்சனை செய்தாள். மாமா ப்ளீஸ் என்று அவனிடம் சினுங்க. சரி சரி வா என்றவன் அவளுக்கு வாங்கி வந்த பூவை வைத்துவிட்டு அவள் காதில் எதையோ சொல்ல, அவளால் அதுக்கு மேல் தாங்க முடியாமல் திரும்பி அவன் மார்பில் முகம் புதைத்தாள். மாமா, நீ இப்படியே பேசிட்டே இருந்தா எனக்கு உன்னோட முகத்தை பார்க்கவே வெக்கமா இருக்கு, இதுல வெளியெல்லாம் போக முடியாது என்று சினுங்கினாள். உன்னால பெரும் ரோதனடி, மனுஷனை பேசக்கூட விட மாட்டேங்கிற என்றவன், சரி வா சீக்கிரம் போலாம், டைம் ஆயிடும் என்று அவளை அழைத்து கொண்டு சென்றான். போகும் வழி எல்லாம் அவளை சீண்டிக் கொண்டே வந்தான். அவர்கள் சென்ற இடம் குட்டியின் இனிய இல்லம் என்று இருந்தது. என்னம்மா இது, வீடா? புதுசா வாங்கியிருக்கியா? இதை பார்க்கவா இவ்வளவு பில்டப் கொடுத்த? நான் ஏதோ பெருசா எதிர்பார்த்துட்டேன். நான் இங்கெல்லாம் வந்து இருக்க மாட்டேன், செல்வி பிரபாப்பா கூட தான் இருப்பேன் என்றாள். அடியே ஆர்வக்கோளாறு, கேட் கிட்டேயே இருந்து இவ்வளவும் பேசுவியா? உள்ள போய் பார்த்துட்டு சொல்லு என்றான். முழுமையாக மூடியிருந்த கேட்டிலிருந்து பிரியாவால் எதையும் யூகிக்க முடியவில்லை. கார் கேட்டை தாண்டி உள்ளே போனது. உள்ளே பார்க்க பெரிய பெரிய பில்டிங் இருக்க, என்னது மாமா, எனக்கு ஒன்றும் புரியல, சீக்கிரம் சொல்லு, இங்க எதுக்கு வந்திருக்கோம்? வெயிட் குட்டி, அதான் வந்துட்டோம்ல, உள்ள போய் பார்க்கலாம் என்றவன் பிரியாவை காரை விட்டு இறங்க சொன்னான். காரை விட்டு இறங்கி அங்கு குட்டி குட்டி குழந்தைகளும் வயதில் 60 வயது தாண்டியவர்களும் பிரியாவிற்கு காத்திருப்பதை பார்த்தவள் கௌதமை பார்த்தாள். குட்டி, இது உன்னோட கனவு, அதை நான் நிறைவேற்றணும்னு இவ்வளோ நாள் உங்ககிட்ட சொல்லலை. இது என்னோட கிஃப்ட், நம்மளோட கல்யாண கிஃப்ட் என்றான். என்ன கனவு? இந்த குழந்தைங்க எல்லாம் யாரு என்றவள் அந்த குழந்தைகளை பார்த்தாள். கௌதம் சொன்னது பிரியாவிற்கு புரியவில்லை. என்ன குட்டி இப்படி சொல்ற? இந்த ஆசையும் போலீஸ் வேலை மாதிரி தானா என்று கிண்டல் செய்தவன், நம்ம சொந்தமா ஒரு ஆசிரமம் கட்டணும்னு தானே உன்னோட ஆசை? கனவு எல்லாமே அதான், அதை நிறைவேற்றணும்னு ஆசைப்பட்டேன். உனக்கு பிடிச்சிருக்கா பிரியா என்றான். அவனை திரும்பி பார்த்த பிரியாவின் கண்கள் இரண்டிலும் கண்ணீர் வந்தது. என்னால் நம்பவே முடியல மாமா, எப்படி உனக்கு இது தோணுச்சு? இது ஸ்கூல்ல இருந்தே என்னோட கனவு, நான் யார்கிட்டயும் இதை சொன்னதே இல்லையே, அப்புறம் எப்படி உனக்கு? அதை அப்புறம் சொல்றேன், இப்போ வா, இவங்களை உனக்கு இன்ட்ரோ கொடுக்கறேன் என்றான். அவனுடன் போனவள் அங்கிருந்த குழந்தைகள் ஓடி வந்து அவளின் காலை அணைத்து கொண்டது. உங்களுக்கு என்ன எப்படி தெரியும் என்றால் கௌதமை பார்த்து. அங்க பார் என்று ஹாலை காட்டியவன் அங்கு இவர்களின் கல்யாண போட்டோ இருந்தது. அது மட்டும் இல்லாம பிரியா மட்டும் தனியா இருக்க போட்டோவும் நிறைய இருந்தது. இவர்களுக்கு அம்மா நீதான், அதே மாதிரி இவங்களுக்கு பொண்ணும் நீதான் என்று குழந்தைகளையும் பெரியவர்களையும் காட்டி சொன்னான். குழந்தைகளை அனைத்து முத்தமிட்டவள் பெரியவர்களை பார்த்தாள். அவர்கள் கண்களில் கருணையும் நிம்மதியும் இருந்தது. மாமா, இங்க மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க என்றார். குழந்தைங்க 55 பேர், பெரியவங்க 69 பேர் நினைக்கிறேன், மாற்றுத்திறனாளி 37 பேர். நம்மளால முடிஞ்சது. நீ ஆசைப்பட்டல, ஆசிரமத்தில் இருக்கிறவங்க எதையும் பழசை யூஸ் பண்ணக்கூடாது, அவங்களுக்குன்னு எல்லாம் புதுசாக இருக்கணும்னு, அதனால எல்லா திங்ஸையும் நம்ம தான் புதுசாக தயாரிக்கிறோம். இவங்களுக்குன்னு ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் தனியாக இருக்கு, அதுதான் அந்த பில்டிங். குழந்தைகளை பார்த்துக்க பெரியவங்க இருக்காங்க, அதனால பெரியவங்களுக்கு அவங்க வீட்டு ஞாபகம் வராத மாதிரி இருக்கும். நீ சொன்னதுதான் செஞ்சிருக்கேன், எப்படி உனக்கு பிடிச்சிருக்கா என்றான், காதல் முழுவதையும் கண்களில் தேக்கி. மாமா, சொல்ல வார்த்தையே இல்லை, எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. உனக்கு என் மேலே இவ்வளோ காதலா? நம்பவே முடியல என்றாள்
கண்களில் கண்ணீருடன். ஹே லூசு, இப்ப எதுக்கு அலற, வா என்றவன் அவளை தோளோடு அணைத்து, இவங்க தான் மேனேஜர் கார்த்திக் என்று ஒருவனை அறிமுகம் செய்து வைத்தான். அவனுக்கு புன்னகையை கொடுத்தவள், மாமா இவங்களெல்லாம் எப்படி இங்க கூட்டிட்டு வந்த என்றாள். குட்டி, இங்க இருக்கிறவங்கள பாரு, இவங்க கூட பேசு, உனக்கு தேவையானதை நான் வீட்டுக்கு போய் சொல்றேன் என்றான். பிரியா அதற்கு மேல் எதுவும் அவனிடம் கேட்கவில்லை. அங்கு இருந்த குழந்தைகளிடமும் பெரியவர்களிடம் சிரித்து பேசி அவர்களை மகிழ்வித்தாள். குழந்தைகளுக்கு சோறூட்டி மகிழ்ந்தாள். அவர்களுடன் இருக்கும்போது பிரியாவிற்கு நேரம் போவதே தெரியவில்லை. தனி உலகில் இருந்தாள். பிரியாவை தொந்தரவு செய்யாமல் அவள் செய்யும் சேட்டையை தூர இருந்து வேடிக்கை பார்த்தான் கௌதம். எல்லாம் முடிந்து கிளம்ப இரவு 9 மணி ஆகிவிட குழந்தைகள் இவளை விடமாட்டேன் என்று அழ ஆரம்பித்து விட்டனர். அவர்களை தூங்க வைத்த பிறகே பிரியாவும் கௌதமும் கிளம்பினர். போகும் வழியில் கௌதமிடம் கேட்க 1000 கேள்விகளை வைத்திருந்தாள் பிரியா. அவன் கேளு என்று சொல்லும் ஒரு வார்த்தைக்காக காத்திருந்தவள் அவன் முகத்தையே பார்த்து கொண்டு வந்தாள். ஏண்டி இப்படி முழிக்கிற, உனக்கு இப்ப என்ன தெரியணும், கேளு என்றான். அவன் எப்போ சொல்லுவான் என்று எதிர்பார்த்தவள், எனக்கு இப்படி ஒரு கனவு இருக்கிறது செல்வாக்கே தெரியாது, உனக்கு எப்படி என்றாள். கடைசி பாதியை வாய்க்குள்ளேயே முழுங்கியவாறு. அவனுக்கு தெரியலைனா எனக்கும் தெரியக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்று கோபமாக அவளை முறைத்தான். நான் அப்படி கேட்கல, கூடவே இருக்கிறவங்க கிட்டேயே நான் சொல்லல, அப்புறம் எப்படி உனக்கு தெரிஞ்சதுன்னு தான் கேட்டேன். அவன் பர்ஸை எடுத்து அவளிடம் கொடுத்து அதில் இருக்கிற போட்டோவை பார்க்க சொன்னான். நீ 12th படிக்கும்போது ஸ்கூல் பக்கத்தில் இருந்த மரத்துக்கு கீழே உட்காந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக காத்திருந்த. அப்போ உன்னை பார்க்கலான்னு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தேன். அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இது. ஹோய், இது எதுக்கு பர்ஸில் வச்சிருக்க? நான் எடுத்த ஃபோட்டோலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ, அதான் பர்ஸில் வச்சுருக்கேன். எனக்கு உன்னை பார்க்கணுன்னாலும் எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தாலும் இந்த ஃபோட்டோவை தான் பார்ப்பேன். சரி, விஷயத்துக்கு வரேன். அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு பையன் வந்து, அக்கா எனக்கு ரொம்ப பசிக்குது, காசு இருந்தால் கொடுங்கன்னு கேட்டானா? ஆமாம், ஞாபகம் இருக்கு மாமா. அதை எப்படி மறப்பேன்? அவன் என்னோட லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்டே சொல்லலாம். ரொம்ப சின்ன பையன், 4வது கூட படிக்க மாட்டான். அப்படி வந்து கேட்டோன்னே எனக்கு எப்படி இருந்து தெரியுமா? நான் அவன்கிட்ட உனக்கு பேரண்ட்ஸ் இல்லையான்னு கேட்டேன். அதுக்கு அவன் அவனோட அப்பாவும் அம்மாவும் வண்டியில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி அம்மாவுக்கு கண் பார்வை போயிடுச்சு, அப்பாவுக்கு கால் நடக்க முடியாமல் போயிடுச்சுன்னு அழுதுகிட்டே சொன்னான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவனோட சொந்த பந்தமெல்லாம் காணாமல் போயிடுச்சு போல. அவன் ஒவ்வொரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் உதவி கேட்குறப்ப அவனை அடிச்சே துரத்திருக்காங்க. என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது மாமா. கஷ்டத்தில் தான் உண்மையான உறவு எதுன்னு தெரியும்னு சொல்லுவாங்க. அது அவனோட லைஃப்பில் நடந்திருக்கு. நான் அவனோட அப்பாவையும் அம்மாவையும் போய் பார்த்த நினச்சி பாரேன். ஒரு 8 வயசு கூட ஆகாத பையன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பணிவிடை செஞ்சு அவங்க சாப்பிட காசும் சம்பாதிக்கணும்னா எவ்வளோ பெரிய விஷயம். இதில் அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் இல்லாமல் அவங்க படுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியல. கூடவே இருக்கிற அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவனுக்கு கொடுக்க என்கிட்ட பெரிய அமௌண்ட் கையில் இல்லை. அப்போ நான் போட்டிருந்த 3 பவுன் செயின் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. உடனே அதை வித்துட்டேன். அந்த காசை அவன்கிட்ட கொடுத்தா அவனுக்கு அவ்வளோ காசை வச்சு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. அப்போ தான் இவனுக்கு ஏதாவது பண்ணணும்னு அடுத்த நாள் அம்மா கிட்ட நடந்த விஷயத்த சொல்லி ஹெல்ப் கேட்டேன். அம்மா அப்பா கிட்ட சொன்னாங்க. அவங்க குடும்பத்தை நம்மளே பார்த்துக்கலான்னு அப்பா சொன்னாலும் எனக்கு அப்போல இருந்து மனசுக்குள்ள ஏதோ மாதிரியாவே இருக்கும் என்றார். அன்னைக்கு நீ போன இடமெல்லாம் நானும் வந்தேன்டி. எதுக்கு தெரியுமா? இப்பெல்லாம் அதிகம் யாரையும் நம்ப முடியறதில்ல. அதான் உனக்கு துணையா உனக்கே தெரியாம உன் பின்னாடி வந்தேன். அன்னைக்கு தான் எனக்கு நீ புது மாதிரியா தெரிஞ்ச. அடுத்த 2 நாள் கழிச்சு நீ கோயிலுக்கு வந்தப்பவும் உன்னை பார்த்தேன். உன்னை பார்க்கணும்லாம் நான் வரல, சும்மா யதார்த்தமா தான் உன்னை பார்த்தேன். நீ அழுதுட்டு இருந்த. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்பவே உன்னோட பிரச்சனை எதுன்னு தெரிஞ்சு அதை தீர்த்துடணும்னு ஒரு அவசரம் எனக்குள்ள. உன்னோட ப்ராப்ளம் என்னன்னு தெரிய உனக்கு பக்கத்துல வந்தேன். நீ என்னமோ சாமி கிட்ட சண்டை போட்டு இருந்த. அழுதுகிட்டே சண்டை போட்டது எனக்கு சிரிப்பா வந்தது. அப்போ நான் சிரிக்காம இருக்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அப்படி என்ன பேசிட்டு இருந்தேன்? ஒரு தடவைனா ஞாபகம் இருக்கும். எனக்கு அதே தான் வேலைங்கிறப்போ ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாம்மா. கிண்டல் பண்ணாம சொல்லு என்றார். அன்று பிரியா பேசியதை நினைத்து பார்த்தான். ஏம்பா ஆஞ்சனையா, உன்னை பார்க்க வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. எனக்கு என்ன தேவைன்னு கேட்டியா நீ? தினமும் உங்ககிட்ட அப்ளிகேஷன் போடுறவங்களத்தான் நீ ஞாபகம் வச்சுப்பியா? என்னெல்லாம் கண்டுக்கவே மாட்ட, அப்படிதானே என்று புலம்பியவள், நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த தம்பி மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நான் ஒரு ஆசிரமம் கட்டணும், நிறைய பேரை பார்த்துக்கணும்.
அவங்களுக்கு தேவையானது எல்லாமே என்னோட சொந்த காசில் வாங்கி தரணும். அவங்களுக்குன்னு தனியாக ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் எல்லாம் கட்டணும். அதுக்கு நீ எனக்கு பெரிய படிப்பையும் வேலையும் தரணும். இதுதான் நான் உங்ககிட்ட கேட்கறது. இன்னும் 3 வருஷத்துல இதெல்லாம் நடக்கணும். நடந்தா உனக்கு வடமாலை செஞ்சு போடுறேன். வேணுமா வேண்டாமா? அப்போ நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு வடமாலை போடுறேன். அப்போ ஓகேவா என்று புலம்பிக் கொண்டிருந்தாள். அதை சொன்னவன், இப்படியா பேசினேன்? ஹிஹிஹி, இருந்திருக்கும் சித்து. நிறைய அப்ளிகேஷன் போட்டிருக்கனா, அதான் ஞாபகம் இல்லை. அப்படி என்னென்ன அப்ளிகேஷன் போட்ட? அது கணக்கே இல்லை. ஆனால் சித்து, அந்த இன்ஸ்டன்ட்டுக்கு பிரகாரம் எனக்கு அப்படி பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அப்பா கிட்ட சொன்னேன், அவர் என்னோட கார்மெண்ட்ஸ் எடுத்து நடத்து, அதை வச்சு நீ ஆசைப்பட்டதை செஞ்சுக்கோன்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு இருந்தேன். இப்போ நீயே இதை பண்ணிட்ட. இந்த நிமிஷம் உலகத்தில் யார் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு கேட்டா கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லுவேன், நான் மட்டும்தான். அவ்வளோ ஹாப்பி. இதுக்கு எல்லாம் காரணம் நீ மட்டும்தான் மாமா. ரொம்ப தேங்க்ஸ் என்றாள். ஏய், என்னடி புதுசாக தேங்க்ஸ்லாம் சொல்கிற என்று அவன் முறைக்கவும், சரி தேங்க்ஸ் வாபஸ் என்று காதலுடன் சிரித்தாள். குட்டி, நீ இது போல எப்பயும் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் என்றான். கௌதம் ஆசைப்பட்டது போல் நடக்குமா? பிரியாவின் சிரிப்பும் சந்தோஷமும் நீடிக்குமா? இனி வரும் அத்தியாயங்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள். இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம். நன்றி, வணக்கம்.